திட்டத்தை அறிவிச்சுட்டு அந்த திட்டத்துக்கான நிதியை கூட ஒதுக்காது ஒரு மோசடின்னு பார்க்கலாம். மோசடி தமிழக மக்கள் மீது அவிழ்த்து விட்டிருக்கப்பட்ட மிகப்பெரிய மோசடி ஜனநாயகத்தில். தேர்தலுக்காக ஒரு தொகையை அறிவிப்பதும் தேர்தல் முடிந்தவுடன் இன்றைக்கு 1000 ரூபாய் ஒரு 1000 கோடி திட்டத்துக்கு அறிவிக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக தெரியும். இந்த திட்டத்தெல்லாம் கிடப்பில் போடணும், தமிழகம் வளரக்கூடாது, தமிழர்கள் வளரக்கூடாது என்ற ஒரே எண்ணம் தான். நம்முடைய மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு அவர்கள் பார்க்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஜெனரல் பட்ஜெட்டில் சல்லி காசு கொடுக்கல. 5 ஆண்டுகளுக்கு 6 லட்சம் கோடி தமிழ்நாட்டில் இருந்து வரி பணம் மத்திய சர்க்காருக்கு மத்திய தொகுப்புக்கு போகிறது. ஆனால் நமக்கு கிடைக்கப்படுவது ஒரு ரூபாய்க்கு 29 பைசா கூட இல்லை. நம்மிடத்தில் பெற்று அவர்கள் ஆளுகிற மாநிலங்களுக்கு கொடுக்கிறார்களே ஒழிய தமிழ்நாட்டுக்கு கொடுக்கவில்லை. அரசமைப்பு சட்டத்திலே காட்டிலே பறக்க விட்டிருக்கிறார்கள். ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், யூனியன், ஸ்டேட் இந்த நிலையெல்லாம் மாற்றப்பட்டு ஒரு சர்வாதிகாரத்தோடு ஒரு ஃபேசிச மனப்பான்மையோடு போய் கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம்.